முதலாவது அதிகாரம் 9வது பத்தி. அது இப்படியாக எங்கள் பிதாக்களால் எழுதப்பட்டிருக்குது. வேதத்தாலே வேதம் வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும் என்பது வேத வியாக்கியானத்தின் தவறிழைக்க இயலாத விதியாகும். ஆகவே ஏதாவது ஒரு வேத பகுதியின் மெய்யான அதோடு முழுமையான கருத்து குறித்து கேள்வி எழும்பும் போது வேதம் அதை குறித்து அதிக தெளிவாக பேசும். மற்றைய பகுதிகள் ஆராயப்பட வேண்டும். இப்படியாக எங்களுக்கு அது எழுதப்பட்டிருக்கு. அதில் இந்த 9வது பத்திய நாம வேதாகமத்தின் வியாக்கியான பண்பு என்று நாங்கள் அழைக்கலாம். வியாக்கியான பண்பு, வேதத்தின் வியாக்கியான பண்பு. வேதத்தின் வியாக்கியான பண்பு. அப்ப இதுல ஒரு செமிகோலன் இருக்குது. அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியுது 2 முக்கியமான விடயங்கள் இங்க எழுதப்பட்டிருக்குது. வேதத்தாலே வேதம் வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும் என்பது வேத வியாக்கியானத்தின் தவறிழைக்க இயலாத விதி ஆகும். இது முதலாவது விஷயத்தை எங்களுக்கு முற்பிதாக்கள் எழுதி தந்திருக்கிறேன். அதில் நாங்கள் இதுல கவனிக்க வேண்டிய விடயம், இது ஏற்கனவே அங்க பைபிளை வியாக்கியானப்படுத்துறதுல சில பிழையான அமைப்புகள், உதாரணத்துக்காக ரோமன் கத்தோலிக்க அமைப்பு வேதம் வியாக்கியானப்படுத்துறது, அதாவது வியாக்கியானம் என்று நாமல் சொல்லுறது அதனுடைய அர்த்தம் சொல்லுறது. வியாக்கியானம் என்ற அர்த்தம் சொல்லுறது, த மீனிங், அல்லது அது என்ன சென்ஸ், என்ன என்ன ஆவி அதுல ஓடுது இருக்குது, என்ன ஆவி, அது என்ன என்ன விதமான அந்த கருத்துல அது இப்ப கதைக்கப்பட்டு கொண்டிருக்கு, பரிசுத்தர் எழுதி இருக்கிற என்ற அந்த கருத்தை தான் நாம இந்த இடத்துல கதைக்கிறோம். அப்ப வேதாகமத்தை வாசிக்கல அதுல அந்த பகுதி என்ன கருத்து, என்ன என்ன விஷயத்தை சொல்ல வருது என்றத சபைதான் தீர்மானிக்க வேணும். அது சபைதான் தீர்மானிக்குது என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் அது ரோமன் கத்தோலிக்க அந்த அமைப்புகளை இருந்து கொண்டு இருந்தது, இப்பயும் இருக்குது. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, அவருடைய ஆர்கியூமெண்ட் இதுதான். பைபிள் திருச்சபைக்காக எழுதப்பட்டது, நாங்களும் அது அக்ரி பண்ணுறோம். வேதம் திருச்சபைத்தான் கொடுபட்டு இருக்குது, நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே முடிவு திருச்சபை பைபிளுக்கு என்ன விளக்கம் கொடுக்குதோ அதுதான் விளக்கம். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. நாங்களே அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. நாங்களே ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் மனுஷனுடைய பாவத்தின் சீரழிவை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். திருச்சபைக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் பாவிகள். இன்னும் அதனால பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிற பாவிகள் என்றது கூட பொருத்தம். அது நேரம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற பாவிகள் அல்ல, பரிசுத்தமாய் அந்த பாவிகள் இன்னும் பரிசுத்தமாகறதுக்காக கடந்து செல்லுற பாவிகள். அதுல வேதத்தை நாங்கள் விளங்கிக்கல, நாங்கள் பரிசுத்தவான்கள். அது அந்த செயின்ஸ் என்றது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறிக்கொண்டு வர்றது உண்மைதான். அதுக்காக நாங்கள் இந்த பூமியில முழுசா கிறிஸ்துவுடைய சாயலுக்கு மாற இல்லை இன்னும். ஏண்டா நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் நாங்கள் தேவன் சாயலுக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றது எங்களுக்கு தெரியும். வேணுமென்று நாங்கள் செய்ய இல்லை, நாங்கள் தெரியாமலே செய்து கொண்டும் இருக்கிறோம்.
வேணுமென்று செய்து கொண்டிருக்கிறதுனா அது இன்னும் பெரிய பிரச்சனை. அவர்கள் பரிசுத்தவான்களாண்டு கேட்கிற ஒரு யோசனை வரும். ஆனா அந்த வேணுமென்று செய்யறதுல கூட சில நெருக்கடியான அழுத்தமான சூழ்நிலைகளுக்கு அது ஏற்படுத்தப்பட்டிருந்தா அது தேவன் அவர்களுக்கு இரக்கமாக இருக்க வேணும். அதுக்காக தேவன் அது பாவம் இல்லை என்று பார்க்கிறவர் அல்ல. உதாரணத்துக்கு ஆரோனுடைய கன்றுக்குட்டி, தேவன் ஆரோனை கொல்ல வேணும் என்று இருந்தார் என்ன வேதம் சொல்லுது. அதனால அது கொலை செய்ய சாவுக்கு ஏதுவான பாவம். ஆனாலும் அத ஆரோன் செய்கிறது அவனுடைய சுய விருப்பத்தின் பேரில அல்ல, மற்றவர்களுடைய நெருக்கு வேற சூழ்நிலையிலையும் அந்த நெருக்கு வாரத்துல தான் செத்து போனா அதுக்கு பிறகு மோசையும் அந்த இடத்துல இல்ல, தலைமத்துவம் இல்லாத சனம் இன்னும் கரைகட்டு போயிடுமே என்ற ஒரு நெருக்கு வாரத்துக்கு கீழே தான் கடைசி கட்ட முடிவாக சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று கடவுளை பார்த்துக்கொள்ளும் சொல்லி செய்ய ஒழிக்கிட்டது. ஆனா ஆண்டவர் அதுக்கும் ஆரோனை கொல்லோடும் என்று அந்த ரெண்டு பேரும் சொல்லுது. அதுல தேவன் பாவத்தை பாவம் என்று நான் பார்க்கிறேன். நாம நெருக்கத்தின் மத்தியில இன்னும் இதால பெரும் தீமைகள் விளைய போகுது என்று யோசிச்சு கொண்டு நாம செய்கிற பாவத்துக்கு கூட அது நாம விருப்பப்படாம செய்திருந்தாலும் கூட அதுக்கான தண்டனையிலும் அதுக்கான தேவனுடைய அதிருப்தியும் கோபமும் இருக்குது. அதிலே நாங்கள் தெரியாம அறியாமையால நாங்கள் செய்த பாவம். வேதத்தினுடைய சத்தியங்கள் ஓரளவுக்கு தெரியும், இன்னும் பல சத்தியங்கள் தெரியாத இருக்கைகள் அதை சரியா விளங்கி கொள்ளாததால நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களா அது தெரிய வரைக்கல தேவன் அதுக்கு எப்படி பரிகாரம் செய்யணும் என்றதை குறித்து எங்களுக்கு தெளிவா சொல்ற. அது கிறிஸ்துவுக்குள்ள அதுல இருந்து நாம மனம் திரும்பி தேவனிட்ட செய்த பாவங்களுக்காக அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு நாம உண்மையிலுமே அது எவ்வளவு தேவனை பாதிச்சிருக்கென்று நாமங்கள் உணர்ந்து அதை அறிக்கை பண்ணி மனம் திரும்புறதுக்கு அந்த அழைச்சிருக்கிற. ஆக நாம இன்றைக்கும் பாவம் தான் செய்கிறோம். அது அதிகமாக அறியாமையின் பாவங்கள் அல்லது அது நெருக்கு வாரத்துக்கு கீழே நாம சறுக்கிற சில சறுக்கங்கள் அப்படி இருக்கிற மனுஷர்களால் ஆக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த திருச்சபை என்னண்டு பரிசுத்தமான கடவுளினுடைய மனதாயிருக்கிற இந்த வேத வார்த்தைகளுக்கு இதுதான் அர்த்தம் என்று ஆணித்தரமா இறுதியா முடிவாக சொல்ல முடியும். அதனால எங்களுடைய முற்பிதாக்கள் சொல்லிச்சிடும் அப்படி சொல்லல. அது சேர்ச்சே பாவியனுடைய கூட்டம், பாவம் இருக்கிற ஆக்கள் என்னென்று இதுதான் அதனுடைய அர்த்தம், இதுதான் அதனுடைய விளக்கம் என்னென்று சொல்லல. ஏன்னா அவட பாவம் தேவனுடைய வார்த்தைய அது அந்த தேவனுடைய வார்த்தைய சரியாக துல்லியமாக விளக்க முடியாத விதத்துல பரிசுத்தவான்களுடைய மூளையும் பாவத்தால கரப்பட்டு கிடக்குது. இதான் வேதபூர்வமான முடியும். ஏன்னா இன்னும் நாம சீரழிஞ்சுதான் இருக்கிறோம். நாம விளங்கப்படுத்தல இதான் முடிவு நாம சொல்லிட்டோம். அப்படி சொல்ல சபையினுடைய இதான் என்று சொல்லிக்கல நாங்கள் பைபிள்ல இருக்கிற எல்லா பகுதியையும் நாம விளங்காம சில வழியில மறந்து போய் எங்களுக்கு தெரிஞ்ச 4-5 வசனத்தை வச்சு அதை முடிவாகி நாம சொல்லிடலாம். அல்லது நாங்கள் எங்கள் மரபு வழி வந்தது எங்களோட முற்பிதாக்கள் இப்படித்தான் நடந்துச்சினம் என்று சொன்னதை வச்சுக்கொண்டு நாங்கள் அப்படியான ஒரு விளக்கத்துக்குள்ள தள்ளப்பட்டுடலாம். அதனால வேதத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் வேதத்தான் சொல்லுவோம். அதன் எங்களுடைய பிதாக்களும் நாங்களும் நம்புறோம். பைபிளுக்கு இதான் அர்த்தம் என்று சபை முடிவு பண்ண இல்ல, முடிவு பண்ண மேலாது. அது பைபிளே முடிவு பண்ண வேணும். வேதம் வேதத்தாலே அர்த்தம் சொல்லப்பட வேண்டும். இதான் முடிவு அல்ல. நாட் சர்ச், சபை இல்ல எது அர்த்தம் என்று முடிவு பண்ணுறது. வேதமே முடிவு பண்ணணும் இதான் அர்த்தம் என்று விளங்குதா?
அதுதான் இந்த பத்தியில அப்ப நாம பார்க்கிறோம். ஏண்டா தவறு இழைக்க இயலாத ஒரே விதி எது? வேதம் மட்டும். தவற கூடியாக்கள் யாரு? பரிசுத்தவான்கள் நாங்கள். அதுல எங்களுக்குள்ள இன்னும் பாவம் வாசம் பண்றபடியாலையும் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களாலையும் நாங்கள் இதுதான் அர்த்தம் என்று எங்களை சொல்ல ஆண்டவர் விடவே இல்லை. வேதத்தில் பரிசுத்தாவியானவர் தானே அதுக்கு என்ன அர்த்தம் என்றதை வேதத்திலே சொல்லி இருக்கிறார். விளங்குதா? அதான் நாங்கள் நம்புறோம். ஆனா ரோமன் கத்தோலிக்கன் சொல்லுது இல்ல இல்ல, எங்களுடைய ஃபாதர்ஸ், எங்களுடைய சர்ச்சில் இருந்து வந்திருக்கிற அந்த பிதாக்கள் என்ன அந்த வேத பகுதிக்கு முடிவு சொல்லி இருக்கிறோமோ அதுதான் விளக்கம். அப்ப இங்க யாரு அதிகாரம்? வேதமா அல்லது அந்த பிதாக்களா? பிதாக்கள். அப்ப பிதாக்கள் அதிகாரமா மாறுக. பிதாக்கள் யாரு? அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பாவிகள், பரிசுத்தமாகி கொண்டிருந்த பாவிகள். ஆகிய பாவிகளை இன்னும் ஒரு பாவிகளுக்கு மேல அதிகாரமாக வேதம் வைக்கவே இல்லை. இதான் ஆர்கியூமெண்ட். இதுதான் கவனித்துக் கொள்ளும். அதனால பைபிளுக்கு இதுல என்ன விளக்கம் என்று ஆறாவது கேட்டா அவளுக்கு விளங்கலை என்றா அதுக்கு பைபிளை தட்டி பைபிளைத்தான் ஃபுல்லா திருப்பி படிக்கும். அது சரியாக சொல்லி தருமிதான் விளக்கம். விளங்குதோ? ஆயால வேதத்தின் தவறிழைக்கவியலாத வியாக்கியான பண்பு இதான் அதனுடைய இன்ஃபாலிபிள் இன்டர்பிரிட்டிவ் கேரக்டர் அல்லது அட்ரிபியூட். இன்ஃபாலிபிள் இன்டர்பிரிட்டிவ் அட்ரிபியூட். தவறிழைக்கவியலாத, தவறிழைக்கவே தெரியாது, தவறு என்றாலே என்னென்றே தெரியாத அர்த்தம் சொல்லும் பண்பு. அதான் வேதத்தினுடைய பண்பு. பைபிள் பரிசுத்தாவியில் எழுதப்பட்டபடியால பிழை விட முடியாத கடவுளால பிழைய அது எழுதப்பட்டது. அதனால அதுல பிழை இல்லை. அந்த கடவுளே இதுக்கான அர்த்தம் எப்படி விளங்கப்பட வேணும் என்றத அவர் வேதத்தினுடைய ஏனைய பகுதிகளில் அதை எழுதி வச்சுக்கிறார். குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கான விளக்கத்தை. அதனால நாங்கள் பைபிள்ல ஒரு பகுதியை வாசிக்கல, அந்த பகுதிக்கான விளக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பேக்கல. சில வேளையில அது நேரடியாகவே தெளிவாகவே எங்களுக்கு அது விளங்கி இருக்கணும். அப்படி தெளிவா விளங்கல. என்னது தெளிவா விளங்குது? அப்ப தெளிவா விளங்குறதுக்கான காரணம் அந்த எழுதப்பட்டிருக்கிற மொழி நமக்கு தெரியும், விளங்குது. அந்த மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல்லுகள் எங்களுக்கு விளங்குது. அது அந்த எழுதப்பட்டிருக்கிற அந்த மொழியினுடைய இலக்கணம் விளங்குது. அதனால அது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளத்தக்கதா இருக்கு தெளிவா. ஏன் பைபிள நாங்கள் சொல்லிட்டோம், வேதத்துல நாம கொள்கை பெற்றா கொண்டு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெளிவா எழுதப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த தெளிவு தன்மைக்கு ஒரு அர்த்தம் அவசியம் இல்லை, வேற ஒரு அர்த்தம். அதான் அது. அதனால தெளிவா இருக்கிறவர்கள் என்ன தெளிவா இருக்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா அது நம்மள மொழியில் எழுதி இருக்குது, அந்த மொழியினுடைய இலக்கணத்தின்படி எழுதி இருக்குது. அது எனக்கு படிச்சுக்கிறபடியாக அந்த மொழிக்குரிய யாருக்கும் விளங்குது. அது தெளிவு. அப்ப எங்க அர்த்தம் கூட எங்க அர்த்தப்படுத்தல் தேவைப்படுத்தப்படுது. எங்க தெளிவில்லாம பகுதிகள் எங்களுக்கு தெளிவில்லாம அது கொஞ்சம் ஒரு குழப்பம் ஏற்படுத்தத்தக்க குழப்புற மாதிரி அந்த மொழி நடைகள் அமைஞ்சிருந்தா தான் எங்க பிரச்சனை எழும்புது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இதுல இந்த வாக்கியம் எங்களுக்கு எந்த தெளிவின்மையும் அதுல இல்லை, அது தெளிவா இருக்குது. கடவுள் ஆதி என்றேக்கல்ல நாம தொடக்கத்துல அப்ப ஒத்தெழுத்து சொல்லி இப்ப பயன்படுத்துறோம். தமிழுக்கான ஒத்தெழுத்து. தொடக்கத்துல கடவுள் வானத்தையும் பூமியையும்
படைத்தல். அப்ப வானம் பூமி அப்படி என்ன எங்களுக்கு தெரியுது. நாம வானம் என்றது இந்த பூமி என்றத தவிர்த்த மிச்சம் எல்லாத்தையும் வானம் என்று நாம சொல்றோம். நாம ஏன்னா பூமி என்று நாம சொல்ல அந்த கோலம் பந்து மாதிரி இருக்கிற அந்த கோலத்தை தான் நாங்கள் பூமி என்று சொல்லுறோம். அப்ப வானம் என்றா அப்ப பூமி தவிர்ந்த மிச்ச எல்லாத்தையும் அப்ப அது உள்ளடக்க போகுது. இது விளக்கம் எங்களுக்கு தெரியுது. அவர் படைச்சார் என்று சொன்னா அவர்தான் உருவாக்கினார், அவர்தான் அவர் அத இருப்புக்கு கொண்டு வந்த. அதுக்கு பிறகு படைக்கிற என்ற அந்த சொல்லு படைத்தல் இருப்புக்கு கொண்டு வாரது. அப்ப படைத்தல், ஜனிப்பித்தல், உருவாக்குதல் என்றது எனக்கு ஒத்துழைத்து சொல்லுகளாக நமக்கு விளங்குது படைக்கிறதுக்கு. அப்ப இது ஒரு குழப்பமே இல்லை. யாரு இதுல படைச்சது என்று கேட்டா நாம சொல்றோம் ஏலோகியம் படைச்சார் என்ற எழுவாய் ஏலோகியம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுல அப்ப யாரு படைச்சார் என்றதை நாம கேட்கல. எங்களுக்கு அந்த கேள்வியில கெத்தர் படைச்சார் என்று தெரியுது. அப்ப இதுல வேற ஒரு கதை நமக்கு தேவையில்லை, சிம்பிளா தெரியுது கெத்தரா படைச்சிருக்கிறார் என்று. தேவன் ஏலோகியம். அப்ப ஜார் ஒரு அப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்றதுல எழுவாய் என்ன என்று கேட்டா ஆதி என்று சொல்லுறது. ஆதியிலே ஏதாவது முதலாவது வந்திருக்கிறபடியா அதான் எழுவாய் என்று. அப்ப நாம மொழி நமக்கு விளங்குது. எழுவாய் கேட்கணும் என்றா நாம முதல் அதனுடைய பயனிலையை நாம தெரியணும். அது அந்த செயலங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். படைத்தார் என்றது நாம முதல் பிடிச்சிட்டோம் என்றாதான் அதுல இருந்து அடுத்த கேள்வி கேட்போம், அது உயர்திணையில இருக்கா அகிரிணையில இருக்குதா என்று சொல்லி அந்த அந்த செயல். அப்ப படைத்தார் என்றது நாம உயர்திணை அகிரிணையில இருக்கிறதுல உயர்திணையில இருக்கிறது தெரியும். அதாவது நாம உயர்திணை என்று சொல்றது கடவுள், மனுஷர் தேவனுடைய சாயல படைக்கப்பட்ட அல்லது அதிக நாம தூதர்கள் அப்படியான ஆட்களை தான் நாங்கள் அந்த உயர்திணை என்று நாம கதைக்கிறோம். நாங்கள் அகிரிணை என்று நாம சொல்லுறது அந்த உயர்திணை இல்லாத எல்லாத்தையும் அகிரிணையாக நாங்கள் தமிழ்ல சொல்லுறோம். அப்படி கேட்கல நாங்கள் பறவைகள், அடுத்தது மிருகங்கள், மற்றது சூரிய சந்திரன், வேற எதையும் நாங்கள் அகிரிணைக்குள்ள கொண்டு வரோம். அப்படி என்றா அந்த அகிரிணையில அந்த விகுதியா அதாவது முடிஞ்சிருக்குதா அல்லது உயர்திணையில முடிஞ்சிருக்குதா என்று சொல்லி பார்க்கிறதினூடாக நாங்கள் அடுத்த கேள்வி எழுப்போம். அவையில சிருஷ்டித்தார். அப்ப சிருஷ்டித்தார் என்ற அந்த தமிழ் அந்த பயனில முடிவு அது உயர்தின முடிவு ஏண்டா அது ஆட்களுக்கு பயன்படுத்துற நாம சிருஷ்டித்தது என்று சொன்னா எங்களுக்கு தெரியுது தூவில அதுகள் முடியுதுண்டா அது அகிரின பயனில விகுதி என்று நாம சொல்லணும். இதெல்லாம் அப்ப அந்த மொழி எங்களுக்கு விளங்குது. அதனால அதுக்கு தெளிவுத்தன்மை எங்களுக்கு ஈஸியா இருக்குது. அதனால நாம இப்ப கேட்க வேண்டிய கேள்வி யார் சிருஷ்டித்தார் என்றதை தவிர எது சிருஷ்டித்தது என்ற கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா எது என்று நாம கேட்டா அது அகிரிணைக்கு பொதுவா நாம பயன்படுத்துற கேள்வி. அப்ப இங்க நாம யார் என்ற கேள்வியை கேட்கிறதோட எங்களுக்கு தெரியுது தேவன் என்ற பதில் அதுல இருந்து நாம எடுக்கிறோம். ஆகையால அப்ப எழுவாய் தேவன். அவ வாக்கியத்தினுடைய முதலாவது வந்த சொல்லில் எழுவ அந்த வாக்கியத்தினுடைய பயனிலேயே செய்தது யார் என்றதுல இருந்தால் அந்த எழுவாய் என்ற சொல்லி நாம் எடுக்கிறோம். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் கர்த்தர் படைச்சார் என்று சொல்லிக்கல நாம எழுவாய் முதலாவது இருக்கும் வாக்கியத்துல முதலாவது இருக்கும் என்று சொல்லி படிப்பிடக் கூடாது. வாக்கியத்துல அந்த பயனிலேக்கு எழுப்ப வேண்டிய கேள்வியை வச்சுதான் முடியும். அப்படிப்பட்ட ஆதியிலே வானத்தை பூமியையும் கர்த்தர் படைச்சார்னா அப்ப பயனிலைக்கு முதலாவது இருக்குது அங்க எழுவ. அவ வாக்கியத்தினுடைய முதலாவது எப்பயும் எழுவா இருக்கிறது. அதுல நாம இது அப்ப மொழியும் அந்த மொழியினுடைய இலக்கணமும் விளங்கி இருக்கிறபடியால எங்களுக்கு கர்த்தர் படைச்சவர் என்றதும் அவர் படைக்கிறார் என்றது அது இல்லாததுல இருந்து கூப்பிடுறது கொண்டு வர்றதுக்கு தான் நாம படைத்தல் என்ற சொல்ல பயன்படுத்துற நாமல் என்றதும் எங்களுக்கு விளங்குது.
வானம் என்றா என்ன, பூமி என்றா என்ன, அந்த சொல்லுகள் அர்த்தம் விளங்குது. அதுல இந்த தெளிஞ்ச பகுதிகளை விட நமக்கு தெளிவில்லாம எங்களுக்கு விளக்கம் நமக்கு குறைஞ்ச வாசிச்சு பிடிக்கிறது கொஞ்சம் நீண்ட அல்லது சரியான வேற வேற விஷயங்கள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கிற எழுத்து நடைகளும் வேதத்தில் இருக்கு. அதுல அதை விளங்கிக் கொள்ள முற்படைக்கல, அதை நாம அர்த்தம் சொல்ல வெளிக்கிடையக்கல, நாம நினைச்சிடக்கூடாது அதுக்கு 2-3 அர்த்தம் இருக்கலாம். அது எங்களுடைய முற்பிதாக்கள் எழுதி வைக்கிறோம். அப்படி ஒரு பகுதிக்கு 2-3 அர்த்தம் இருக்கே இருக்க மாட்டுது. ஏன்னா நாமல் கதை கேட்கலையே ஒரு அர்த்தத்துடன் கதைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் 2-3 அர்த்தத்துல கதைக்கிறது இல்லை, எங்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்துறது இல்லை. அப்படி நாம ஒரு உள்குத்தோட என்று நாம தமிழ்ல சொல்றாம ஒரு உள்ளான நோக்கத்தோட ஒரு அந்த உரையாடல நாம அல்லது சொல்ல நாம் அல்லது அந்த வசனத்தை கதைக்கிறோம் என்றா அது கதைக்கப்படுற யாருக்கு விளங்கும் என்று தெரிஞ்சா நாம அந்த உள்குத்த கதைக்கிறோம். அப்படி கதை கேட்கலே தெரியும். அது நாம சில வேளையில அந்த நேரடியான அர்த்தம் அதுல பயன்படுத்தாம அதுக்கு மறைமுக அர்த்தத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்கு கொஞ்சம் கை கடிக்குது, அதான் அவர் அப்படி உங்கள்கிட்ட அந்த உதவிக்கு வந்திருக்கிற என்று சொன்னா, கை கடித்தல் அந்த மரபு சொற்றோட அவருக்கு கடிக்குது சொறிகிறத பற்றி நான் கதை கேள்ல. அவருக்கு காசு குறைஞ்சு போயிருக்க இல்லாம போயிருக்குது, காசு தேவைப்படுது, அதனால நம்மகிட்ட உதவிக்கு வந்திருக்கிறாருன்னு நாம சொன்னோம். அது கொஞ்சம் கை கொஞ்சம் இறுக்கமான அளவு வேண்டா, அவருடைய கை எப்படியே மூடி இறுக்கமாயே இருக்குன்னு நாம சொல்ல இல்லை. அவர் காசு செலவழிக்கிறதுல லேசா காசை செலவழிக்க மாட்டார். அவர் பார்த்து அந்த அவர் சரியான கை இறுக்கமான ஆட்கள் ஏன்னா தாராளமா செலவழிக்க மாட்டேன். அதைத்தான் நாம சொல்லுவோம். அதனால இந்த சொல்லாடல்களை நாம தமிழில வழியா விளங்கினாத்தான் அந்த மொழியில வேதத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலையும் அந்த எபிரேய அந்த சொல்லாடல்கள் அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதை நாமல் விளங்கிக் கொள்ள முடியும். அதை விளங்கிக் கொள்றதுக்கு நாம என்ன செய்கிறோம், அந்த மொழியில அந்த மொழிநட பைபிள்ல வேற எங்கேயாவது பயன்படுத்தப்பட்டிருக்கிறா என்று பார்க்க சொல்லி எங்களோட முற்பிதாக்கள் சொல்றீங்க. இதுக்கு நீ ஒரு விளக்கம் சொல்ல தேவை இல்ல. பைபிள்ல தட்டி தெளிவாக இருக்கக்கூடிய அதே விஷயங்களை காட்டி சொல்லு, சப்போர்ட் பண்ணி கதை அதனூடாக அது விளங்கப்படுத்தப்படட்டும். அதை விட்டு போட்டு நீ இதார் விளக்கம் பண்ணி நீ ஒன்று சொல்ல தேவையில்லை. ஒரு அதான் அவர்களுடைய முழுமையான ஆர்கியூமெண்ட் இந்த பத்தியில. மனுஷர் நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டாம், பைபிளை விளங்கப்படுத்த விடு, இதான் அர்த்தம். வேதம் தன்னைத்தானே விளங்கப்படுத்தட்டும். லெட் பைபிள் இன்டர்பிரட் இட்செல்ஃப். யாரு கிரியோன்ற தகப்பன் வந்து சொன்ன மாதிரி பாகால் கடவுள்ண்டா பாகாலே தனக்கா வழக்காட்டு மண்புடன் புறத்துக்கு வந்த இவனை பிடிச்சி அதை உடைச்சிட்டு போட்டுட்டு போயிருக்க, அது சத்தம் போடாம கிடக்குது. புறம் அதுக்கா நீங்க வந்து வழக்காடுறீங்க, பாகாலே எழுப்பி வழக்காடு. அது கடவுள் இல்ல, வெறும் விக்கிரகம். ஆனா வேதம் அது ஜீவனுள்ள வார்த்தை, அது இன்றைக்கும் உயிரோட இருக்குது. மற்ற எதுவும் அழிஞ்சாலும் கத்தட்ட வார்த்தை அழியான கத்தர் அழிய மாட்டேன். அதனால let scripture speak for it. வேதம் தனக்காக பேசட்டும், மற்ற மனுஷர் பேரத்துக்கு அஞ்சு கதைக்கு தேவையில்லை. இதைத்தான் அங்க சொல்லப்படுது. அப்படி வரைக்கல்ல. அப்ப தெளிவான பகுதிகளுக்கு நமக்கு ஈஸியா நமக்கு சுலபமா எங்களுக்கு விளங்கிட்டது. அதனால அதுல ஒரு குழப்பம் இருக்கும் இல்லை. ஆனா தெளிவில்லாத பகுதிகளாக வரைக்கல்ல தான் நமக்கு நாம குழம்புறோம். அதனால அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்,
எங்களுடைய முற்பிதாக்கள் எழுதியிருக்கிறேன், வேதத்தினுடைய அதிக தெளிவாக பேசுகிற பகுதிகள் ஆராயப்பட வேண்டும். அப்ப எதுக்கு திரும்பியும் போறோம்? அவர்கள் சபைக்கு போய் கேட்டுட்டு முடியாது சொல்ல இல்ல, வேதத்தோ அதை பற்றி அதிக தெளிவாக பேசுகிற ஏனைய பகுதிகள் ஆராயப்படட்டும். அப்ப திருப்பியும் பைபிள் தான் நிற்கிறீங்க. நம்ம திருப்பியும் பைபிளுக்குல சபைக்கு அந்த பொறுப்பை கொடுக்க இல்லை. வியாக்கியானம் சபை சொல்றதான் முடிவு, பைபிள் சொல்றதான் முடிவு. அதில் இந்த வியாக்கியான தன்மையை நாம அந்த பண்பை விளங்கினா நாம எவ்வளவு சேஃப். நாங்கள் ஒரு மனுஷர்களுக்கு அடிமை இல்லை, நாங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் அடிமை. நாங்கள் எங்களை போல பாவிகளான மனுஷருக்கு நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் வேதத்துக்கு கண்ணை மூடிக்கொண்டு கீழ்ப்படிய வேணும். நாங்கள் குருட்டு நம்பிக்கையோட நாங்கள் அப்படி கீழ்ப்படிய இல்லை. வேதத்தினுடைய தெளிந்த பகுதிகளால ஆராய்ஞ்சு அது வேதம் சொல்றதால நாங்கள் நல்ல பார்வை அடைஞ்சு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அதுல எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய கொள்கை பற்று ஒரு மனுஷனுடைய அதிகாரத்தில் நிற்கிறது இல்லை. அவர் சொன்னபடியே நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நோ, ஏன்னா அதைத்தான் இந்த இடத்துல பிள்ளைங்க நாங்கள் எங்களோட முற்றாக சொல்றோம். மனுஷர்கள் சொன்னபடியால இல்ல, வேதம் அதை சொல்லுதான் தான் கேள்வி. வேதம் சொல்லுறபடியால கீழ்ப்படுகிறேன். இதுதான் எப்பயுமே எங்களுடைய முடிவாக இருக்க வேண்டும். ரோமன் கத்தோலிக்கம் அது படுபயங்கரமாக அப்படியான ஒரு நிலையை எடுத்திருந்தது. இப்பயும் அப்படித்தான் இருக்குது. அதனால ஃபாதராவார ஆக்கள் அங்க இருக்கிற போதர் மாதிரி ஒருதும் அவர்கள் ஏற்கனவே சபை கொடுத்திருக்கிற விளக்கத்துக்கு முரணா போகிறார். சபை கொடுத்திருக்கிற விளக்கத்துக்கு முரணா, பைபிளுக்கு முரணா போன எப்பயுமே புறந்தான். ஆனா பிரச்சனை இது, போதகர் மேல் கொடுத்திருக்கிற விளக்கம் சரியான விளக்கம். ஆனால் அதுக்கு அதை விட்டு நீ ஒண்ணு கதைக்க கூடாது. அப்ப இது என்ன செய்திருக்குது? பைபிளை ஆராய்ஞ்சு பாருங்கோ என்று சொன்ன ஆண்டவற்ற வசனத்தை எல்லாம் இனி தேவையில்லை என்று அழிச்சுக்கிட்டு கடைசியில எந்த ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் அது பரிசுத்த ஆவியால தான் அது வருகிறண்டா, பரிசுத்த ஆவி பேசுற வார்த்தைகளுக்கு ஒத்திருக்கிறான்றதை செக் பண்ணி கொள்ளண்ட அப்போஸ்தலர்களுடைய கட்டளைகளுக்கு எதிராக அது போய்கொண்டிருக்கிறது. அதனால ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கிறார்கள் பைபிள் தெரியாது. அவர்கள் வாசிச்சு தாங்களத்தில் சொல்லிடுறாரு. அது ஃபாதர் சொல்றது அர்த்தம். ஏன்னா ஃபாதரும் தான் சொல்லல, தனக்கு முன்னுக்கு போன ஃபாதர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படியே போன அந்த 4ஆம் நூற்றாண்டுல எழுப்பின அந்த கள்ளச்சாதையினுடைய அந்த மனுஷர்கள் என்ன சொல்லிக்கணுமோ அதான் அவனுக்கு அர்த்தம். அதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தின்படிதான் அவர்களுக்கு பைபிள் இந்த அர்த்தம் சொல்லுகின்றது தேவையில்லை. அதனால இது என்னத்துக்கு வழி நடத்துது? அந்த மக்கள் பைபிளை வாசிக்கணும் என்ற தேவையில்லாமல் ஆக்கிட்டு. அப்படிதான் ரோமன் கத்தோலிக்கத்துல பைபிள் மக்களால வாசிக்கப்படாமல் போக தொடங்கினது. போன நாங்கள் இப்போ அந்த பூஜையில வாசிக்கல, எங்களுக்கு பைபிள் அடிச்சு தெரியல. எங்களுக்கு அந்த அந்த சங்கீத புத்தகம் தொடக்கத்துக்கு பூசையில தொடங்குறதுக்கு முன்னுக்கு ஒரு சங்கீத புத்தகம் எங்களுக்கு தெரியும். அந்த பைபிள் சங்கீதத்தை தாங்கள் 2 புத்தகம் அடிச்சு பைபிள் கையில தர மாட்டோம். அல்லது பிறகு ஒரு சிவப்பு கலர் புதிய ஏதோ பிரச்சனைப்பட்டிருப்பாங்க போல இருக்குது, கடைசியில புதிய பாடம் மட்டும் ஏதோ கொடுக்கலாம் என்று சொல்லி ஒன்று எடுத்துக்கொண்டு பழைய ஃபுல்லா 66 புத்தகமும் கையில வரையில. அதனால அது சின்னல இருந்து நமக்கும் தெரியும், ரோமன் கத்தோலிக்கர்கள் தெரியும், இப்பவும் தெரியும். அவர்கள் பைபிள்ல 66 புத்தகம் படிச்சிருக்கிறது வீட்டுல வச்சிருந்தாலும் அதுக்கு விரிச்சு வச்சு மெழுகுதிரி கொளுத்தி அதுக்கு தூபம் காட்டுறோம் வேலையை தவிர அதை வாசிச்சு ஆராய்ஞ்சு அது அது எவ்வளவு தெளிவான அந்த வேதத்தின் தெளிவுடைமை பண்பாளர்கள் அனுபவிக்கிறவர்கள் அல்ல. பைபிள் தெளிவா, பைபிள் தி பெர்ஸ்பிக்யூட்டி என்று நாம கிளாரிட்டி, பைபிள் அவ்வளவு கிளியரா விளங்குதப்பா என்றது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு அது ஏதோ ஒரு மந்திர புத்தகம் மாதிரி அவனுக்கே விளங்காது. அது போப்போ கார்டினல்ஸோ ஆக்க சொன்னாதான் அது அதான் முடிவு. அதாவது அவர்களுடைய விசுவாசம் மனுஷர்களுடைய அதிகாரத்தில் நின்று கொண்டிருக்கு. பவுல் உங்களுடைய விசுவாசம் எங்கள் இல்ல
உங்களுடைய விசுவாசத்துக்கு நாங்கள் சப்போர்ட்டே தவிர உங்களோட விசுவாசம் உங்களோட இருக்க விசுவாசம் அது தேவன் தான். அதுக்கான ஆத்தர் விசுவாசத்தை தொடக்கிறவர் அதை பரிபூரணம் அடைச்சவர் கெட்ட கிறிஸ்து. அதனால வியாக்கியானம் அர்த்தம் சொல்லுதல் அது வேதத்தால சொல்லப்படவர். இதான் நாம இதுல கதைக்கிறோம். இப்ப கேட்கல ஈஸி போல இருக்கும், பரவாயில்லப்பா பைபிளாலே நாம சொல்லிடலாம. ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை.